ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இவங்களுடைய பேரு வெண்ணிலா. வெண்ணிலாவுடைய புத்தக பையில் ஒரு ஆணுரை இருந்தது. அதை எடுத்து பார்த்த பிறகு பகீர் என்று ஆனது. நம்ம ஜானகிக்கு அவங்க ஒரு செகண்ட்ல தலைச்சுற்றல் வந்துருச்சு. மத்தபடி இவங்களுக்கு நெஞ்சு வெளிய வர மாதிரி, நெஞ்சு அடைக்கிற மாதிரி ஆயிருச்சு. ஒரு கட்டத்துல நிக்க முடியாம கண் இருண்டு போயி கீழ விழப்போன நம்ம ஜானகி பக்கத்துல இருந்த மேசை மேல கை வச்சு பிடிச்சு தடுமாறி நின்னாங்க. அப்பதான் அங்க ஒரு தண்ணீர் குடுவை, கண்ணாடி கிளாஸ்ல தண்ணீர் இருந்துச்சு. அது தடுமாறி கீழ விழுந்து உடைஞ்சது. உடனே பாத்தீங்கன்னா நம்ம ஜானகியோட கணவர் சங்கர், என்ன இந்த சத்தம் கேக்குது என்று சொல்லி ரூம்ல இருந்து வெளிய வந்து பாக்குறாரு. அப்பதான் ஜானகி அழுது கொண்டு சேரின் ஓரமா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்பதான் சங்கர், என்ன ஜானகி ஆச்சு, எதனால அழுகுற அப்படின்னு கேட்டாங்க. உடனே, உங்க பொண்ணு நீங்க வளர்த்து வச்சிருக்க லட்சணத்தை பாருங்க, இவ இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சங்கர், என்னாச்சு, எதனால இப்படி கத்திட்டு இருக்க? அவதான் டியூஷன் போயிருக்கறால அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம ஜானகி, உங்க பொண்ணுதான், உங்க பொண்ணோட லட்சணத்தை பாருங்க, இவ பேக்ல எப்படி இந்த ஆணுரை வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஜானகி கேப்பாங்க. உடனே, இது எப்படி அவ பேக்ல வரும், யாராச்சும் வச்சிருப்பாங்க, இல்லாட்டி தெரியாத தனமா யாராச்சும் வச்சு இவ மேல பழிய போடலாம்னு பிளான் பண்ணியிருப்பாங்க, அதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா, அப்ப வெண்ணிலா எதுக்கு அவங்களோடைய சாவகாசம் வச்சிருக்கறா, அவங்களோடைய பேசாம கட் பண்ணி விட்டுறலாம்ல அப்படின்னு ஜானகி சொல்லுவாங்க. உடனே சங்கர், அவ வரட்டும், நம்ம கேட்டுக்கலாம், நீ கொஞ்சம் கத்தாம டென்ஷன் ஆக வேண்டாம், கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே, என்னால எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும், இப்ப கூட டியூஷன் போறேன்னு சொல்லிட்டு எங்கதாச்சும் ஊர் சுத்திட்டு இருப்பா. மத்த பையனோட ஊதாரித்தனமா போறதுக்கு தான் என்னுடைய பிள்ளைய நான் வளர்த்து வச்சிருக்கேனா? என்னதான் அவள நம்ம கண்டிஷனா வளர்த்தாலும் கூட அவளோட புத்திய போட்டு காட்டுறா. அவ வரட்டும், முதல்ல அவளுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஜானகி சொல்லுவாங்க. உடனே சங்கரும் அவங்களுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ண பிறகு, ஒன்னு அவ இருக்கணும், இல்லாட்டி நான் இருக்கணும், இன்னைக்கு யாராச்சும் ஒருத்தர் தான் உயிரோட இருக்கணும், அவள நான் சாகடிக்க போறேன் அப்படின்னு ஜானகி ரொம்ப டென்ஷன்ல ஆக்ரோஷமா கத்துவாங்க. அவ வந்த பிறகு பாருங்க, நான் எவ்வளவு பத்திரகாளியா ஆகுறேன்னு அப்படின்னு சொல்லி ரொம்பவே தடுமாறி பேச ஆரம்பிச்சாங்க. உடனே நம்ம சங்கர், நீ கொஞ்சம் செவ்வுன்னு கம்மோன்னு இரு, ஏன்னா அவ எதுக்கும் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டா, நீ உடனே டென்ஷன் ஆகி உன்னோடைய உடம்ப கெடுத்துக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க இவ்வளவு கூலா இருக்கிறீங்க, எனக்கு தன்னுடைய பொண்ணு எங்க வேற வழியில தடுமாடி போயிருவாளோ என்னமோன்னு ஒரே பதட்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி கதறி அழுதுகிட்டு இருப்பாங்க. ஜானகி, நான் சொல்றேன்ல, நம்ம பொண்ணு அப்படி போக மாட்டா, அப்படி இருந்தாலும் இது அவ பேக்ல இருந்தது உண்மைதானான்னு அவள்கிட்ட கேட்டு விசாரிச்சிருமோ, விசாரிச்ச பிறகு இதை பத்தின உண்மைகளையும் அவள்கிட்ட நம்ம சொல்லித்தான் ஆக வேண்டும். அவளுக்கும் இப்ப 15 வயசாச்சு இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. சென்னையில நம்ம ஜானகியும் சங்கருடைய ஒரே பொண்ணுதான் வெண்ணிலா. அவங்க ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல, பிரபலமான பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு ஒரு தற்செயலாதான் அங்க படிச்சுக்கிட்டு இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஜானகியும் பாத்தீங்கன்னா, அவ வந்த பிறகு அவளை என்ன பண்றேன்னு பாருங்க, ஏன்னா அவ வந்து இப்படிப்பட்ட காரியத்த பண்ணிட்டு வந்திருக்கா, நம்மளுக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் அப்படின்னு சொல்லி கதறி அழுவாங்க. உடனே நம்ம சங்கர் பாத்தீங்கன்னா, நீ முதல்ல அவ வந்த பிறகு எதையும் காட்டிக்காத, நானே எல்லாத்தையும் பார்த்து கேட்டு விசாரிச்சுக்கிறேன், நீ அதனால டென்ஷன் ஆகாத, ஃபர்ஸ்ட் அவ வந்த பிறகு இங்க நடந்ததெல்லாம் அவள்கிட்ட சொல்லவ வேண்டாம், முதல்ல அதை ஏன் கையில கொடு என்று சொல்லி அதை வாங்கி சங்கரும் வச்சிருவாரு. வச்ச பிறகு, ஃபர்ஸ்ட் நீ போ, ஃபர்ஸ்ட் உன்னுடைய ரூம்ல போய் நீ தூங்கு, அவ வந்தா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு நம்ம சங்கர் சொல்லுவாரு. உடனே அவங்களும் பாத்தீங்கன்னா, நான் எப்படி இது தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்க முடியும், அப்படி இருக்கிறப்ப அவள பார்த்தா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுங்க,
நீங்க கொஞ்சம் கூட என்ன தடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஷங்கர், நான் சொல்றேன்ல, இதுக்கு மேல ஏதாச்சும் பேசுன நான் ஓங்கி பலார்னு ஒரு அறை விட்டுருவேன். கம்முன்னு போய் ரூம்ல படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே பாத்தீங்கன்னா நம்ம ஜானகியும் கொஞ்சம் அமைதியா போய் ரூம்ல படுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய பொண்ணுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவ வந்த பிறகு இந்த விஷயத்த பத்தி அவள்கிட்ட கேட்கணும். மத்தபடி இந்த வயசுல எல்லாம் இத பத்தின விஷயங்கள அவங்கள்ட்ட சொல்லி புரியவும் வைக்கணும். அப்பதான் தன்னுடைய மனைவி கிட்ட இதெல்லாம் பத்தி சொல்ல சொன்னேன். ஆனா அவ, எதுலயோ இந்த சின்ன வயசுல எதுக்குங்க இதெல்லாம் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டா. சரி, ஒன்னு ஸ்கூல்லயாச்சும் இத பத்தி சொல்லிக் கொடுப்பாங்க என்று நினைச்சேன். பிடிபில எல்லாம் இந்த மீட்டிங் மாதிரி வச்சு சொல்லுவாங்கன்னு பார்த்தா அவங்க அதுக்கு மேல கூச்சப்படுறாங்க. இதெல்லாம் கூச்சப்பட்டா பிள்ளைகளுக்கு இந்த வயசுல இத புரிய வச்சுதானே ஆகணும். அப்பதான் இந்த நிலைமையில இருந்து அவங்க தடுமாறி விழுந்தாலும் கூட எழுந்து வர முடியும் அப்படின்னு இவரு மனசுக்குள்ளாரே நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. எப்படியாச்சும் இந்த விஷயத்த தன்னுடைய பொண்ணுகிட்ட சொல்லி புரிய வச்சிரணும் அப்படின்னு ஒரு முடிவோட இருக்கிறாரு. அப்பதான் வெண்ணிலாவும் டியூஷன் முடிஞ்ச கையோட வீட்டுக்கு வருவாங்க. வந்த உடனே, அப்பா என்ன பண்றீங்க, சாப்பிடீங்களா அப்படின்னு சொல்லி கேப்பாங்க. உடனே, இல்லம்மா, இப்பதான் கோதுமை மாவு கரைச்சு வச்சிருக்கிறேன், தோசை ஊத்தலாம், நீ கொஞ்சம் சட்னி மட்டும் அரைச்சிடுறியா அப்படின்னு கேப்பாங்க. உடனே நம்ம வெண்ணிலாவும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சட்னி ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நாளைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்காப்பா அப்படின்னு கேப்பாங்க. உடனே நம்ம வெண்ணிலாவும் ஆமாப்பா நாளைக்கு இருக்குது, நாளைக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அம்மா எங்கப்பா அப்படின்னு கேப்பாங்க. அம்மா தலைய வலிக்குதுன்னு படுத்திருக்கறாப்பா, நான் ஒரு டேப்லெட் கொடுத்திருக்கேன், இப்போதைக்கு அவ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கறா, நீ எதுவும் அவள போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிப்பா, நம்ம சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே 2 பேரும் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஆனா ஷங்கரால எதுவுமே பேசத் தயாராகவும் இல்ல. அவர் என்னதான் பேசணும்னு முயற்சி எடுத்தாலும் அந்த இடத்துல அவரால பேச முடியல. அப்பதான் தன்னுடைய பொண்ணு வெண்ணிலாட்ட, நாளைக்கு மெரினாவுக்கு காலையில போலாமா அப்படின்னு சொல்லி கேப்பாரு. என்னப்பா திடீர்னு என்னாச்சு அப்படின்னு கேப்பாங்க. இல்லம்மா, ரொம்ப நாள் ஆச்சு பாத்து, நாளைக்கு போய் அந்த சன்ரைஸ பாத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷேர்ப்பா, நம்ம போய் பாத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அடுத்த நாள் காலையில தன்னுடைய பொண்ணு வெண்ணிலாவை கூட்டிக்கிட்டு கடற்கரைக்கு போவாங்க. இந்த சென்னை மக்கள் ஏன்தான் மத்த நேரத்துலலாம் வராங்களே, ஆனா காலை டைம்ல யாரும் இத பார்க்க மாட்டேங்கிறாங்க, எவ்ளோ கண்கொள்ளா காட்சியா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஷங்கர் வெண்ணிலாட்ட பேசிட்டு இருப்பாரு. வெண்ணிலாவும் கொஞ்ச நேரம்தான், ஆமாப்பா எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா, காலையிலேயே இத பாக்கறதுக்கு அம்மா தான் வர முடியல, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வெண்ணிலாவும் பாத்தீங்கன்னா ஷங்கரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்காங்க. அப்பதான், நான் உன்ட்ட ஒரு விஷயம் பேசணும், ஏதாச்சும் ஒரு முடிவெடுக்கணும்னா காலையிலேயே இங்க வந்துருவேனா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே வெண்ணிலாவும் என்னதுப்பா சொல்லுங்க அப்படின்னு கேப்பாங்க. உடனே நம்ம ஷங்கர், இது என்னான்னு உனக்கு தெரியுதாமா, இது உன்னோட பேக்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே பதட்டமடைஞ்ச வெண்ணிலா, ஆமாப்பா, இது என்னோட ஃப்ரெண்ட் சாலனி வச்சிருந்தா, அத என்னிட்ட காட்டி என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தா, அது காட்டியும் எங்க மிஸ் வரவும் என்னோட பேக்ல அத போட்டுட்டாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே, ஆ அப்படியாமா, இதெல்லாம் எதுக்குமா உங்க ஸ்கூல்ல அப்படின்னு கேக்குறப்ப, இல்லப்பா, அவதான் ஒரு மாதிரி, மத்தபடி நானும் ஏதும் அவள்கிட்ட பேச மாட்டேன், மிஸ் வரவும் என் பேக்ல போட்டுட்டா, அவளும் எடுக்க மறந்துட்டா, நானும் அவள்கிட்ட கொடுக்கலப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிமா அப்படின்னு சொல்லிட்டு, இத பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேப்பாரு. உடனே, இத பத்தி என்னப்பா இருக்குது, இதெல்லாம் பத்தி எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி இழுத்தாங்க. உடனே நம்ம ஷங்கர் நீ சொல்றது எல்லாமே பொய் என்று எனக்கு தெரியுது, ஆனா எப்படி இவள்கிட்ட பேசி எல்லா விஷயத்தையும் வாங்குறதுன்னு ரொம்ப தயக்கத்திலேயே ஷங்கர் இருந்துகிட்டு இருக்காரு. உடனே நம்ம வெண்ணிலாவும் முகம் குனிஞ்சு அவங்க எதுவுமே பேசாம கொஞ்சம் அமைதியாவே இருக்காங்க. அப்பதான் நம்ம ஷங்கர் சரிமா, இது எப்படி,
இத பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேக்குறப்ப, அப்பா, இந்த வயசுல இத பத்தி எப்படிப்பா தெரியாம இருக்கும்? தெரியும். இருந்தாலும் இத எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல. இது எனக்கு ஒரு பையன் குடுத்தான்பா. இப்போதைக்கு பதட்டத்துல என்னோடைய ஃப்ரெண்ட் குடுத்தான்னு உங்கள்ட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியுமா நீ பொய் சொல்லுவேன்னு. அதனால தான் உன்ட்ட நான் எப்படியாச்சும் பேசி இந்த விஷயத்த வாங்கணும் தான் இத கேட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆமாப்பா, என்ன ஒரு பையன் லவ் பண்றேன்னு சொன்னான். உன்னை எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு, ரொம்பவும் நான் நேசிக்கிறேன். இந்த இத நீயே வச்சிரு. உனக்கு எப்ப விருப்பமோ அப்ப உன்னோட பக்கத்துல நெருங்கி வருவேன். அப்ப கூட அன்னிக்கு என்னிட்ட முத்தம் குடுக்கணும்னு சொல்லி வந்தான்பா. நான் தான் ஒதுங்கி போயிட்டேன். அப்பதான் அவன், உன்னோடைய கட்டாயமால நான் இத பண்ண மாட்டேன். உன்னுடைய விருப்பத்தாலேயே நான் இத பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா மட்டும் நான் உனக்கு வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே இதையும் தன்னுடைய அப்பா கிட்ட வெண்ணிலா எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம வெண்ணிலா சொன்னத அவங்க கேட்டுட்டு, அப்பா, அவ ரொம்ப நல்லவன்பா, பாக்க அழகா இருப்பான், மத்தபடி பாத்தீங்கன்னா ரொம்பவே தங்கமானவன், எல்லா விஷயத்திலயும் ரொம்ப கிளியரா இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படிம்மா அவன் நல்லவன்னு நீ சொல்ற அப்படின்னு கேப்பாங்க. இதுல என்னப்பா இருக்கு? அவன் பாத்தீங்கன்னா ரொம்ப மெச்சூரிட்டியா இருப்பான், மத்தபடி பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே பெர்ஃபெக்ட்டா இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே, சரிம்மா, அவன்ட்ட நீ பேசிருக்கியா அப்படின்னு கேப்பாங்க. உடனே பேசிருக்கேன்பா, ஆனா ரொம்ப பேச மாட்டேன். நாளைக்கு கூட உன்னை நேர்ல மீட் பண்ணணும்னு சொன்னான். அது கூட நாளைக்கு உங்கள்ட்ட பிரஷர் கிளாஸ்ன்னு சொன்னேன்ல, அத அவன மீட் பண்ண போறதுதான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சங்கர், நான் சொல்றத நீ நம்புவியா? எல்லாமே உண்மையா காதலிச்சாங்கன்னா ரொம்ப நாள் அவங்க வெயிட் பண்ணுவாங்க. இல்லாட்டி அவங்களுடைய ஆசைகள சீக்கிரம், கூடிய சீக்கிரத்துல பூர்த்தி பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. அதான் இப்ப உனக்கு நடக்க போகுது. நீ அவன்ட்ட, அவ உண்மையா பொய்யா என்று நம்ம கண்டுபிடிச்சிரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல எப்படிப்பா உண்மை பொய் என்று கண்டுபிடிக்கிறது? அவன்தான் ரொம்ப நல்லவன் என்று சொல்றேன்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லம்மா, இதுக்கான உண்மை என்னான்னு தெரிஞ்சிரும். நான் சொல்றத மட்டும் நீ செய் அப்படின்னு சொல்லுவாரு சங்கர். உடனே நம்ம வெண்ணிலாவும், சொல்லுங்கப்பா, நான் செய்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான், நீ வழக்கம் போல நாளைக்கு தனியா போ. அப்ப இது மாதிரி என்னுடைய அப்பா இன்னிக் கொடுத்தத இந்த வீட்ல பாத்து ரொம்ப சண்டை ஆயிருச்சு, போகப் போறோம் அப்படின்னு மட்டும் சொல்லு. அவ எப்படியும் நீ மிஸ் ஆகி போயிடக்கூடாதுன்னு அன்னைக்கே உன்ட்ட தப்பா நடக்க பாத்தானா, அவ இதுக்காக மட்டும்தான் உன்னிட்ட பேசுறான்னு அர்த்தம். அப்படி இல்லன்னா அவ உன்னை உண்மையாவே காதலிக்கிறான்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்களும் வெண்ணிலாவும், சரிப்பா, இத நான் அப்படியே செய்றேன். ஒருவேளை என்ட்ட அத்துமீறினா நான் நடக்கிற விஷயமே வேறப்பா. நான் உங்க பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்படி எதுவும் தப்பான முறையில போயிட மாட்டேன்பா. எல்லாமே உங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு தான் பண்ணுவேன். இருந்தாலும் இப்போ ஒரு ஸ்லிப் ஆயிட்ட. அப்பதான் நீங்க என்னை எப்படியோ கரம் பிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம வெண்ணிலாவும் பாத்தீங்கன்னா, அடுத்த நாள் அந்த பையன் கூப்பிட்ட இடத்துக்கு அவங்க வீட்டுக்கே போவாங்க. போன பிறகு, இது மாதிரி உண்மை தெரிஞ்சிருக்கு, என்ன ஆச்சுன்னு தெரியல, கொஞ்ச நேரத்துல ஏதாச்சும் தப்பா நடக்கிற மாதிரி இருந்தா எனக்கு கால் பண்ணுமா, நான் உடனே வந்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரும் பாத்தீங்கன்னா தன்னுடைய பொண்ண அனுப்பி வச்சுட்டு ஃபோன் கால் பண்ணுவாரு. அந்த பொண்ணும் எடுக்கல. ஒரு செகண்ட்ல இவருக்கும் பயமாயிடுச்சு. உடனே நம்ம ஜானகியும், என்னங்க நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? குழந்தைய அங்க அனுப்பிச்சிட்டு நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. குழந்தைக்கு ஏதாச்சும் ஒன்னு ஆச்சுன்னா நீங்க அவ்வளவுதான், என்ன உயிரோட கூட பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம சங்கரும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ண தேடிக்கிட்டு ஒரு 10 கிமீத்துக்கு அங்க அந்த பையனுடைய வீடு. அப்ப பைக்ல ரொம்ப ஸ்பீடா போய் நிப்பாட்டுவாரு. அப்பதான் கதவ தொறந்து வெண்ணிலா வருவாங்க வெளிய. வெளிய வந்த பிறகு பாத்தீங்கன்னா அவங்க கையில கீரைகள் இருக்கும். ஐயோ கடவுளே, நம்மளே தன்னுடைய பொண்ண அழிச்சிட்டோமோ என்னமோ என்று நினைச்ச அந்த ஒரு நிமிஷத்துல அந்த பையனும் பக்கத்துல வரச் சொல்லுவாரு நம்ம சங்கர். வந்த பிறகு, என்ன பிறகு, என்னப்பா ஆச்சு உனக்கு அப்படின்னு கேக்குறப்பவே அவன் கன்னத்துல 4 கைவிரல் அச்சு படுத்திருக்கும். அத பார்த்துட்டு இவருக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். இல்ல அங்கிள், ஒன்னும் இல்ல, சும்மாதான், ஏதோ பிரஷர் கிளாஸ், அதனாலதான். எக்ஸாம் இருக்கு, படிக்கணும், நான் போகட்டுமா அப்படின்னு சொல்லி கேப்பான். உடனே நம்ம சங்கர்,
இப்ப விழுந்த அடி ஞாபகம் இருக்குல்ல? இப்படியே நேரா போனா ஸ்ட்ரெயிட்டா போய் அங்கிட்ட லெஃப்ட் திரும்புனோம்னா அங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அங்க அந்த இன்ஸ்பெக்டர் மேடம் பேரு அவங்க பேரு தேவி. அவங்கள்ட்ட அவங்க என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்களுக்கு இன்னிக்கு பிறந்த நாளு வரியா? நம்ம போய் விஷ் பண்ணிட்டு கிஃப்ட் குடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அங்கிள், எனக்கு எக்ஸாமுக்கு நான் படிக்கணும். இல்ல நான் வரல அப்படின்னு சொல்லி ஒரே பதட்டத்திலேயே நின்னுட்டு இருப்பான். அப்பதான் உன்னோட அப்பா அம்மா எங்க? அவங்கள நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே என்னோட அப்பா அம்மா அவங்க ஊருக்கு போயிருக்காங்க அங்கிள். இன்னும் ஒரு 2-3 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ வாங்க. நீ என்ன அங்கிள் அங்கிள்னு கூப்பிடுற? ஓங்கி ஒரு அறை விட்டேன்னு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாரு. உடனே இல்ல சார், ஏதோ தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு அவரும் சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம சங்கர் தன்னுடைய மகள பார்த்து என்ன நடந்துச்சுன்னு இதான் உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவனும் பாத்தீங்கன்னா என்ன மன்னிச்சிருங்க சார் அப்படிம்பான். உடனே பாத்தீங்கன்னா அவங்களும் என்கிட்ட மன்னிப்பு நீ கேட்க தேவையில்ல, நீதான் வெண்ணிலா கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அந்த பையனும் வெண்ணிலா கிட்ட மன்னிப்பு கேட்பான். உடனே அவங்க அப்பா சொன்ன மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணிலாவும் பா